தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொத்தடிமை ஒருத்தரை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாவலன் அவர்கள் வந்து பிரின்னு பிரிச்சு எடுத்துட்டாரு. அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த விவாதம்னு நினைக்கிறேன். அந்த விவாதத்துல வந்து அந்த கொத்தடிமை ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அதனால் சூடான நம்ம அண்ணன் பாவலன் பாத்தீங்கன்னா கருத்தியல் பாடம் எடுத்திருக்காரு. அப்படி அவர் என்ன வார்த்தையை சொன்னாரு, எதற்காக அண்ணன் பாவலன் வந்து இவ்வளவு கோவப்பட்டாரு, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த முதலமைச்சராக விஜய் வந்த பிறகு பல்வேறு தொலைக்காட்சிகள்ல வந்து தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஒரு பேட்டியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது பெரிய ஊடகமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸா இருந்தாலும் சரி, பல்வேறு விருந்தினர்களை உட்கார வச்சு இப்ப இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்குலாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே நடத்திருந்தா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. சரி, பேர் நடத்துறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அது போல ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த விவாத நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிறாங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனந்தஜித் அவர் கலந்துக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்துக்கிறாங்க. ஒருத்தர் கட்சியோட மூத்த முன்னோடி அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள். இன்னொன்னு அவரு காங்கிரஸ் கட்சியில நிர்வாகியா இருந்தாரு. இப்ப சமீபத்தில் வந்து திமுக இணைஞ்சு கொத்தடிமையா மாறினாரு. அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர் அண்ணன் கு.க. பாவலன் அவர்கள். இப்ப இந்த விவாதத்துல வந்து இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இணைந்தது குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த நெறியாளர். அதற்கு வந்து இந்த புதிய கொத்தடிமையான அலீம் அல் புகாரி அப்படிங்கிற கொத்தடிமை வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அதாவது எதற்காக வந்து நாங்க இவ்வளவு கோவப்படுறோம், விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மேல ஏன் எங்களுக்கு இவ்வளவு கோவம் இருக்குன்றதுக்காக ஒரு விளக்க உரையை கொடுக்குறாரு. அந்த விளக்க உரை வந்து ரொம்ப கேவலமானதா இருக்கு. அந்த உடல் மொழி, அந்த வார்த்தை பிரயோகம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொச்சப்படுத்தும் விதமா பேசியிருக்காரு. எனவே அதற்கு பதிலளிக்கும் பொழுது அண்ணன் பாவலன் அவர்கள் வந்து அவருடைய உடல் மொழியும் அவருடைய வார்த்தை பிரயோகத்தையும் வந்து இதுதான் பண்ணையார்தனன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு. உடனே அந்த கொத்தடிமை வந்து அப்படியே என்னைய பார்த்து எப்படி நீங்க பண்ணையார் சொல்லலாம் அப்படி இப்படின்ட்டு இவன்னு கத்துறாரு. நான் என்ன கேக்குறேன், பண்ணையார் தரனா ஏன் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? பார்ட்டி ஃபண்டுன்னா கோவம் வரும், அப்பாவை காணனா கோவம் வரும், ஊழல் லஞ்சம்னா கோவம் வரும். என்ன இல்ல பண்ணையார் தானன்றது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேடா இல்ல கேக்குறேன். அதாவது மக்களே, பண்ணையார் தனம்னா உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அரசியலில் முதல்ல பண்ணையார் தனத்தை அறிமுகப்படுத்தினதே இவங்க இருந்தாங்களே, காங்கிரஸ் கட்சி தான். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில பணம் பலம் இருக்கவங்க தான் பெரிய பெரிய பொறுப்புல இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில இருந்தாங்க. அதை எதிர்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. பல்வேறு சாமானிய மக்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கிறதுக்கான வழியை செஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பண்ணையார் கட்சியா தான் மாறி போச்சு. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சரா ஒருத்தர் இருப்பாரு, அவரோட புள்ள எம்பியா இருப்பாரு, இல்ல மாவட்ட செயலாளரா இருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்ப நேரு வந்து அமைச்சரா இருந்தாரு போன ஆட்சியில, அவரோட பையனை வந்து எம்பி ஆக்குனாரு. அதே மாதிரிதான் துரைமுருகன் அமைச்சரா இருந்தாரு, இங்க பையனை எம்பி ஆக்குனாரு. பல எடுத்துக்காட்டுகள் நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு பணபலம் இருக்கவங்களும் அரசியல் செல்வாக்கு இருக்கவங்களும் மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அதிகாரத்துக்கு வர முடியுது. வேற யாராவது ஒரு கட்சிக்காக உழைத்தவர், பெரிய பொருளாதார பின்னணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காரு பாரு, அவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டை கொடுங்க, யாரா ஒருத்தர்? நிச்சயமா கிடையவே கிடையாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இதுதான் பண்ணையார்தனம். இத வந்து அட்ரஸ் பண்றதுனால இவருக்கே எவ்வளவு கோவம் வருது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் அவர் பேசாம உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள நபர் போல இருக்கு, அதனால அவர் பேசாம இருக்காரு. அதான் வாங்கின காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யான்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி புதுசா இருந்தாலும் சேர்ந்து விட்டு என்ன பேச்சு பேசுறான். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு திமுக தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது? தூக்கி பிடிச்ச கட்சிங்களாம் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட ஒவ்வொருத்தரோட கோர முகமும் இன்னைக்கு மக்கள்கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. இவனுங்க பதவியிலையும் அதிகாரத்துல இருந்து பழகிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில உட்கார்ந்த பின்பு ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்க கோர முகம் வெளிப்படுது. என்னென்ன பேசுறானுங்க. ஓட்டு போட்ட மக்களை தற்குறின்றான், இளைஞர்களை கேவலப்படுத்துறான், தற்குறின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்க வரைக்கும் ரொம்ப நல்ல மக்கள், இவங்க ரொம்ப பகுத்தறிவு உள்ள மக்கள். ஆனா ஒரே ஒரு முறை வந்து புதிதாக வந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தனால எல்லாம் தற்குறி ஆயிட்டாங்க. இவங்க ரொம்ப பகுத்தறிவாதியா இன்னைக்கு ஆயிட்டாங்க. அதான் மக்களே,
திராவிட முன்னேற்ற கழகம் இதனால் தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது. நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ இன்னைக்கு திமுக தோத்து போயிருச்சு அதனால நம்ம பேசிட்டு இருக்கல. என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கோம். ஏன்னா எந்தெந்த விஷயங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மக்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டு அவங்களை அதிகாரத்துல உட்கார வச்சாங்களோ, ஆனா எதிர்க்கட்சியா இருந்தப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்துக்கள்ல உடன்பட்டாங்க, மக்களோடு மக்களா நின்றாங்க. ஆனா அதிகாரத்திற்கு வந்த ஆட்சியில் அமர்ந்த பிறகு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அதிமுக சரியில்லை, அதிமுக பாஜகவுக்கு சொம்பு தூக்குது, மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குது, நீட் தேர்வுக்கு சரியா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இது போல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் அட்ரஸ் பண்ணாங்க. மக்கள் சார்ந்து அவங்க நின்னாங்க. அதற்காக மட்டும்தான் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியா மாத்துறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா வந்த பிறகு எந்த மாநில உரிமையை மீட்டு கொண்டு வந்தாங்க? ஏதா ஒண்ணு சொல்லுங்க. நீட்டா? கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம், அதை மீட்டு வந்து கொடுத்தாங்களா? கிடையாது. எந்த உரிமை பெற்று வந்து கொடுத்தாங்க? மாநில சுயாட்சின்னு பேசுறாங்களா மூச்சுக்கு 300 தடவை. கடந்த அதிமுக ஆட்சியில் நம் தமிழ்நாட்டில் இருந்து பறிக்கப்பட்ட எந்த உரிமையை இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டு கொண்டு வந்தாங்க? அதுக்கு யாரா ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு உரிமையை மீட்டுட்டு வரல. இவங்க பாஜகவை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம், அவங்க வலிக்கிற மாதிரி நடிப்பாங்களாம். இதுதான் 2 பேருமே அண்டர் கிரவுண்ட் டீலிங். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதை போட்டு உடைச்சிட்டாங்க. அதனால இவங்க தாங்கிக்க முடியல. இதுல என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா திமுகவுக்கு வேலை செஞ்சு சிறையில போய் இருந்தவங்க, பல்வேறு முறை வந்து பல கொடுமைகள் அனுபவிச்சவங்களா இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல. அவங்க யாருமே இன்னைக்கு பெரிய எதிர்வினை ஆற்றுறது இல்ல. மாறாக இந்த அலீம் அல் புகாரி போன்ற கொத்தடிமைகளும் 200 ரூபாய்க்கு வேலை செய்யற பல நபர்கள் தான் கொந்தளிக்கிறாங்க. யாரா பாருங்க, அண்ணன் நேரு பேசுறாரா? சொல்லுங்க. துரைமுருகன் பேசுறாரா? யாரு பேசுறா? அவங்களுக்கெல்லாம் உள்ளபடியே மனசாட்சிக்குள்ள உறுத்தல் இருக்கும். நிறைய தப்பு பண்ணிருக்கோம், அதனாலதான் மக்கள் வந்து நம்மள நிராகரிச்சுட்டாங்க. இடையில கூட அண்ணன் நேரு வந்து திருச்சியில ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, நாங்க என்ன தவறு செஞ்சோம் எங்களை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டாரு. உள்ளபடியே அது வந்து அறம். ஆனா இது போன்ற நபர்கள் வந்து தொடர்ச்சியாக மக்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கானுங்க. மக்கள் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? நீங்க தானே சொல்றீங்க இது பெரியார் மண், இது திராவிட மண், இது கலைஞர் மண், அந்த மண் இந்த மண்ணுன்னு. அப்ப அந்த மண்ணுல இருந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலன்றதுனால அந்த மக்கள் வந்து தற்குறி ஆயிடுறான். உங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்த வரைக்கும் அவன் வந்து பகுத்தறிவாதி. என்ன அவங்க நியாயம்? இப்ப இது போன்ற நபர்களால தான் உண்மையிலே திமுக அழிய போகுது. இப்ப இந்த ஜென்சின்னு ஒரு கோமாளி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க பேசுற பேச்சு உள்ளபடியே உண்மையான திமுகவுக்கே பிடிக்கல. உண்மையான திமுக ஆளுகளா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி ஜென்சி உங்க கட்சிக்காரங்க பேசுறது எப்படி இருக்குன்னு கேளுங்க. பல பேத்துக்கு பிடிக்கல. எப்பா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினா கட்சியே நாசமா போயிடும் பல இளைஞர்களுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய திமுகவினர் இருக்காங்கல்ல, அவங்க ஆதரிக்கிறாங்க. யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின் வகைரா, அன்பில் மகேஷ் வகைரா எல்லாம் இப்ப இந்த கூட்டத்தை ஆதரிக்கிறாங்க. இப்ப இது அழிவுக்கான காரணம். உண்மையிலே சொல்றேன். நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தாவேக ஆட்சியில பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு, அதை வந்து ஜனநாயக பூர்வமா நீங்க சுட்டி காட்டுங்க, போராட்டம் பண்ணுங்க. இப்ப எத்தனை ஆணவ கொலை நடந்துருச்சு? எத்தனை ஆணவ கொலைக்கு நீங்க போராடிட்டீங்க? எல்லாத்துக்கும் பேசுறீங்கல்ல, ஏவல் நாய் மாதிரி அறிவாலய நாய்கள் மாதிரி பல நபர்களுக்கு 200 ரூபாய் காசை கொடுத்து கொலைக்க விடுறீங்கல்ல. ஏன் ஆணவ கொலை நடந்துச்சுல இப்ப மயிலாடுதுறையில? அந்த ஆணவ கொலை எடுத்து ஏன் எதிர்கட்சியா இருக்கு நீங்க போராடல? போராடி இருக்கணும்ல. நீங்க போராட்டத்தை கூட செலக்ட் பண்ணி தான் நடத்துவாங்க. இந்த விஷயத்துக்கு போராடணும், இந்த விஷயத்துக்கு போராடக்கூடாது, அது வந்து தலித் மக்கள் பிரச்சனை, அதை பாத்துக்கிறதுக்கு யாரா இருப்பாங்க, நம்ம தான் மேம்போக்கா சின்ன சின்ன போராட்டத்தை நடத்திட்டு நம்ம எதிர்கட்சியா அப்படியே சீன் காட்டிட்டு போயிடலான்றதுதான் உங்களோட நோக்கம். எனவே இந்த அலீம் அல் புகாரி போன்ற கொத்தடிமைகள்லாம் ஊடக விவாதத்துக்கு தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது உதயநிதி கண்ணில் நம்ம பேச்சு பற்றணும், எப்படியாவது மாப்பிள்ள சார் சபரீசனோட கண்ணில் நம்ம பற்றணும், இப்படிதான் அவங்களோட நோக்கம் இருக்கும். அவங்க நோக்கம் கட்சியை வலுப்படுத்துறதா இருக்காது. உள்ளபடியே கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கருத்தியில பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நீங்க ஊக்கப்படுத்துறது உண்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை தத்துவங்களை ஏற்று களமாடிய ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்துற வேலை. இந்த அலீம் அல் புகாரின்ற நபரெல்லாம் ஆதரிக்கிறது மூலமா நீங்க அதைத்தான் சொல்ல வரீங்க. அப்ப நீங்க மாற்று கட்சியை தாக்கணும், ஆபாசமா பேசணும், இதைதான் நீங்க கற்பிக்க விரும்புறீங்களா அடுத்த தலைமுறைக்கு? கருத்தியெல்லா என்னத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி ஸ்டாலின் வாழ்க, இதுதான் கருத்தியலா திமுகவுக்கு? கொண்டு போய் ஒரு குடும்பத்திட்ட அடகு வைக்கிற வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எப்பேற்பட்ட இயக்கம், எப்பேற்பட்ட கருத்தியல் கொண்ட இயக்கம். இன்னைக்கு அந்த இயக்கத்தை 2.5 வருஷமான கட்சி தோக்கடிச்சிருச்சுன்றது எவ்வளவு கேவலம். நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு அந்த முதலமைச்சரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது,
சமூக வலைதளங்களை திறக்க முடியல. ஆபாசமான அவ்வளவு பதிவுகள் இருக்குது திமுகவினுடைய ஐடிகள்ல. பாருங்க, நான் சொல்றது பொய்னா? நாங்க ஒண்ணு இல்லாத பொல்லாத பேசல. உள்ளபடியே ஒவ்வொரு திமுக காரனோட ஐடியை பாருங்க சமூக வலைதளங்கள்ல. அவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில தான் உங்களுடைய பதிவுகள் இருக்கு. எனவே இது போன்ற பதிவுகளை வந்து திருத்திக்கங்க. மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா மாத்திக்கங்க. இல்லாட்டி போங்க. நன்றி, வணக்கம்.